ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மசாலா தோசை, கறி தோசைன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டான மஷ்ரூம் பட்டாணி கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் தங்க வலையில் தான் போடுவார். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. 3 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறாங்க, அதை போட்டுக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிடும். இப்போ பாருங்கள், நல்லா வணக்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளியை நான் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. அதையும் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கலாம். மட்டன் சிக்கன் கூட தோற்றுரும் இந்த டேஸ்ட்டுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதை நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வணக்கிக்கலாம். இது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். பட்டாணி 50 கிராம் பட்டாணியை, ஃப்ரெஷ் பட்டாணி தாங்க, அதை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் 100 கிராம் மஷ்ரூம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. கழுவிட்டு தான் கட் பண்ணி வைக்கிறேன். அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக காளான்லேருந்து தண்ணி விடும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி பத்தல என்ன வேணால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் நல்லா வேகணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு. இப்போது ரெண்டுமே நல்லா ஈவனாக வெந்துருச்சு. உங்களுக்கு வேணுன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் தாள் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். நான் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பட்டாணி மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா தோசை சுட்டு நடுவில் ஸ்டஃப் பண்ணி திருப்பி போட்டு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கும் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
நீங்கள் உள்ளேயும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து தோசை சுட்டு ஸ்டவ் வெளியிலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஊற்றுக்கு மாதிரி இந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு கொஞ்சமாக வச்சு பட்டர் கொஞ்சமாக போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு சாப்பிட்டா ஹோட்டல் கடையில் என்னங்க எதுக்கு நம்ம ஹோட்டல் கடைக்கு போகணும் அந்த மாதிரி தோணும் நமக்கு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம் சுற்றி வர. இப்போ வந்து அழுங்காமல் அந்த திருப்பி போட்டுக்கலாங்க. சூப்பராக வந்துருச்சு தோசை. உள்ளேயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அப்படியே தட்டில் எடுத்து மாற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு.